தப்பு பண்ணா தலையை எடுப்பாங்க தெரியும் சார், தேவையா போய் எனக்கு. The heroine of the film, a very talented dancer and actor, Gabriella பேச அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப சாரி. நான் இப்போ தான் வந்தேன். ராதாரவி சாருக்கும் சாரி, எல்லாருக்கும் மேடையில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சாரி. என்னால் ஆக்சுவலி வர முடியல, பட் கண்டிப்பாக ஜெயவேல் முருகன் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே வந்தேன் இன்னைக்கு நான். ஃபர்ஸ்ட் அப்பாலஜிஸ் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம், பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரீ-ரிலீஸ் இவெண்ட். ஸோ நர்வஸாக இருக்கேன். ராதாரவி சார் பக்கத்தில் வர உட்கார வச்சுட்டாங்க. ஸோ ஐ ஹாவ் அ ஸ்மால் இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசினாரு, ஆனால் எனக்கு பயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வர்ணன் பற்றி சொல்லணும்னா, ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் வச்சு எந்த ஒரு தேவையில்லாத ட்ராமாவும் இல்லாமல் ஜெயவேல் முருகன் சார் வந்து ரொம்ப அழகாக அந்த ஃபிலிம் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யதார்த்தமான கதையுள்ள படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2 பாட்டு வேறு கொடுத்துருக்கீங்க. அதில் வந்து பாப்பி மாஸ்டரும் ஸ்ரீதர் மாஸ்டர் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் என்னோடய கேரக்டர் பேர் வந்து சிட்டு. அண்ட் ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து பார்த்து எங்களை அழகாக எடுத்தார். அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஸோ தண்ணி எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்காத மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம். பட் வர்ணன் மூலியமாக நமக்கு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரிய வரும். அண்ட் எந்த ஒரு ட்ராகும் இல்லாமல் ரொம்ப என்டர்டெய்னிங்காக வந்து சார் சொல்லியிருப்பார். ஸோ அண்ட் ஆமாம், இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ஒன்று தான் கற்றுக்கிட்டேன், நெவர் டு கிவ் அப். பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஆயும் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் எவர் கேவ் அப். அண்ட் அதனால தான் இங்கே வந்து இருக்கோம். அண்ட் அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப 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 தெளிவாக கற்றுக்கிட்டேன். அண்ட் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் வர்ணனை பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க நாங்கள் எல்லோரும் சரி, பேக் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லோரும் சரி, எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சாருக்கும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். March 14th, World Water Day. It's very important to us. Please go and watch the film. Thank you. And this is also his debut film as the lead of the film. I'd like to invite Dushyant to say a few words. Since ஈசன், கருடன், நிறங்கள் 3 இப்போ வர்ணன் வருது. ஃபர்ஸ்ட் டைம் நான் லீடாக ஒரு படம் பண்ணியிருக்கேன். நாங்கள் லாஸ்ட் டே ஷூட் தான் எனக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்குது. இட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் டே. 3 days or 4 days of work that we had. எனக்கு ஒரு ஃபியர் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இந்த படம் பண்ணும்போதே 2 ஃபியர் நான் தாண்டி வந்திருக்கேன். ஒன்று டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஸ்ரீதர் மாஸ்டர் அதை உடச்சிட்டார் எனக்கு எப்படியோ. another one is ஹைட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பயம். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து நம்ம ஒரு 100 feet டேங்க் மேலே மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்க போகிறோன்னு சொன்ன உடனே எனக்கு கையெல்லாம் நடுங்கிருச்சு. சரி, எப்படி பண்ண போகிறோம்? அந்த ஸ்டேர் கேஸே ஒரு மாதிரியாக இருக்கும், சுற்றி போவோம் அந்த டேங்க் மேலே, கீழே பார்க்காம மேலே போயிட்டுருப்பேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினேஷ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா if he didn't give me that confidence that we could shoot this scene, கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க முடியாது. தினேஷ் மாஸ்டர் and all his assistants, thank you so much for keeping us safe and shooting that scene completely with no injuries ever. Thank you master once again. This movie is 4 years of hard work நாங்கள் போட்டிருக்கோம் இந்த படத்தில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. I hope you guys enjoyed it as much as I enjoyed making this film with Jayvel sir. Please do support the film. And I'm glad that I had to work with such amazing artists like Radha Ravi sir, Sarun Raj sir, Gabriella, Haripriya, Hyde bro. And we had one very good help. நம்ம இந்த படம் ஷூட் பண்ணும்போது ராய்புரத்தில் ஒரு பையன் தான் அஸ்வின்னு சொல்லி. ஸோ அவனுக்கும் ஒரு பெரிய நன்றி. பிகாஸ் அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அந்த ஏரியாவில் வந்து. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ப்ளீஸ் சப்போர்ட் த மூவி. March 14th தியேட்டர்ஸில் வருது. சப்போர்ட் ஆர்டிஸ்ட் லைக் அஸ். தேங்க்யூ ஸோ மச் once again. Thank you so much. So last but not the least, the very hard-working director of this film, Jayavel Murugan அவர்களை பேச வைக்கிறேன். அதான் இது ஒரு சந்தோஷமான தருணத்தில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேணான்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண வேணான்னு இருந்தேன். இருந்தாலும் அங்கே சொல்லிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதை மக்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது நீங்கள் ஆசம் ஃபீல் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டில்
ஒரு பையன் காட்டுவாசி மாதிரி போட்டு அவன் தான் அந்த பாட்டை வந்து கேப்ரலா கிட்ட அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவான். நடுவில் சின்ன சின்ன விட்டு வருவான். அவன் வந்து இறந்து போயிட்டான் முந்தா நேற்று. அது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. 28ஆம் தேதி ரேஷ் டிரைவிங், ஹெல்மெட் போடல, பின்னாடி உட்காந்த பையன், ஓட்டுனவன் நல்லா இருக்கான், பின்னாடி உட்காந்த பையன் நம்ம ஆலந்தூர் அந்த நம்ம மீனம்பாக்கம் அந்த ரோட்டில். எங்களால் அவனுக்கு வந்து அப்பா இல்லை, அம்மாவும் தங்கச்சியும் மாத்திரம்தான் இருக்காங்க. என்னால் இந்த 7-8 நாள், அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த ஜிஹெச்சில் போய், அதாவது தலை உள்ள அடி கிடையாது, ஹார்ட்டில் ப்ராப்ளம் இல்லை, கால் எலும்பு மாத்திரம் உடஞ்சிருக்குன்ற பையன் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நானும் என் டாக்டரும் போய், ஆனால் ஷீ இஸ் ஆல்சோ டாக்டர், அதனால் அவங்கள ஜிஹெச்சில் நாங்கள் விடவே இல்லை. கேட்டு அம்மா அவங்களுக்கு பதில் சொல்லி 6 நாள் ஆகும். 7ஆம் நாள் ஆகாஷ் அரெஸ்டட். அந்த பையன் என்னோடய பெஸ்ட் அசிஸ்டன்ட். ஏஆர்எஸ் டீமில் வந்து அவ்வளோ டான்ஸ்லாம் பண்ணியிருக்கான். இப்போ கூட நாங்கள் மால்தீவ்ஸ்லாம் ஷோஸ் பண்ணி நிறைய இருந்தான். நான் எதை சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் இப்போ கூட மீடியா, இப்போ வர்ணன் படம் பார்க்க வர மக்கள் எல்லாருக்கும் ப்ளீஸ் ஹெல்மெட் போடுங்க, ரேஷ் டிரைவிங் வேணாம். வண்டின்றது வந்து சௌரியமாக போகிறதுக்கு அது மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது போதும். எனக்கு வந்து ஃபுல்லாக கைகாலெலாம் உதறுது. ஏன்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு கண்ணீர் வந்து அவன் பாட்டை போட்டவுடனே அந்த பையன் தான் ஓப்பன் பண்ணணும். எனக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியல. இன்னும் படமும் ரிலீஸ் ஆகலை. இது மாதிரி 2-3 ப்ரமோஷன் சாங் பண்ணியிருக்கான் அந்த பையன். இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை, வரப்போகுது. அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறது? இது மாதிரி ஒரு காராக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், அந்த பசங்க ஒரு காலேஜ் கல்ச்சர்ஸ், அவங்க நட்சத்திரான்னு ஒரு காலேஜ் கல்ச்சர்ஸ்லேருந்து முடிச்சுட்டு வர 8:40க்கு நடந்திருக்கு. அந்த 1 hour கோல்டன் ஹவரை மிஸ் பண்ணிட்டோம். டாக்டர்ஸ் ப்ளீஸ், ஜிஹெச், இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அவங்க சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம், ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி 1ஆம் தேதி எங்களுக்கு கேஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கூடவே இருந்து ஓடி போய் பார்த்தோம். மேலே போனால் அந்த ஸ்கேனு ஒன்று தான் இருக்குது, அது ரிப்போர்ட் வரத்துக்கு 6 மணி ஆகும். இது மாதிரி நான் வந்து இதை வந்து கவனத்துக்கு ஏன் எடுத்துகிட்டு வரேன்னா, எவ்வளோ இன்றைக்கி தலைவர்கள் எல்லாம் கட்சியில் வரவங்களும் சரி, இருக்கிறவங்களும் சரி, ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் யாராவது அவங்க அசிஸ்டண்ட்டாவது இருந்து அங்கே இருந்து பாருங்கள். ஒரு பிஜி தான் அட்டன் பண்ணுறாங்க. நல்ல டாக்டர்ஸ் அப்படி பார்த்துக்கிட்டாங்க, அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. லாஸ்ட்டாக கண்டே பிடிக்க முடியாமல் செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லி, நிமோனியா அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அரெஸ்டட்னு சொல்லிட்டாங்க. வந்தவுடனே உள்ளே என்ட்ரி பண்ணவுடனே ஒரு டாக்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணி அந்த பேஷண்ட்டை பார்த்தாங்கனாலே போதும். ஆனால் அவங்கவுங்க ரவுண்ட்ஸில் அவங்கவுங்க வந்து போயிட்டு போகிறாங்க. நாங்கள் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச எங்களுக்கே வந்து இந்த நிலவனா, ப்ளீஸ் எல்லாருமே அந்த கவர்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்றைக்கி மக்கள், இன்றைக்கி மீடியா, நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறீங்கள, இந்த இது முடித்தோன்னே அடுத்ததுக்கு போவீங்க. ப்ளீஸ் எல்லாம் ஹெல்மெட், எல்லாம் சேஃப்டியாக போங்க. இது மாத்திரம் இது மக்களுக்கு, அதை தான் நான் சந்தோஷமான நேரத்தில் இதை ஷேர் பண்ண வேணான்னு லாஸ்ட்டாக முடியும் போது நிக்கில் சார்கிட்ட அதை சொன்னேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னோடய இழப்பு இல்லை, அவங்க அம்மா, அந்த குழந்தைங்க. எங்க ஒவ்வொரு நாளும் காலையில் இவன் மூச்சு விடுவானா, அந்த பிபி இறங்கும் ஏறும், பிபி இறங்கும் ஏறும். இதை பசங்க யங்ஸ்டர்ஸ், இன்றைக்கி ஃபேமிலிஸ் ஹெல்மெட் போடாமல் எவ்வளோ பேர் நம்ம ரோட்டில் பார்க்குறோம். ப்ளீஸ் கையெடுத்து குமுறேன். இனிமேல்ட்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் இந்த மைக் கிடைக்குதோ இதை நான் அவேர்னஸாகவும் சரி, நான் எல்லாருக்குமே மக்களுக்கு சொல்லுவேன். ஆகாஷ் மாரி வேறு யாருக்கும் இது நிலைமை வரக்கூடாது. நன்றி. நான் தான் ஜெயவேல் முருகன், அந்த படத்தோடைய டைரக்டர். வருணன், காட் ஆஃப் வாட்டர். நான் கொஞ்ச நேரம் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். கார்த்திக் ஸ்ரீதரன், யாக்கே ஃபிலிம்ஸ், என்னோடய ப்ரொடியூசருக்கு. அந்த படத்துக்குள்ளே என்னன்னே தெரியாது, அவனுக்கு சினிமானே என்ன தெரியாது. சொன்னோடமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி ஸ்ரீராமண்ணா, அவங்களும் அதே மாதிரி தான். அவங்க எங்கேயோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நோக்கியாவில். ஆனால் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்க, கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவங்க உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் விஸ்வா கார்த்திக் சார், அவங்களும் அதே மாதிரி தான். அப்புறம் விஜயன் அங்கிள், அவங்க சங்கரோட அவங்க அப்பா. ஸோ இவங்களாம் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய
சப்போர்ட் நமக்கு இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்காது. அப்புறம் அன்பு சார், நான் ஒரு காட் ஆஃப் சினிமா தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. நான் கேபி சார் ஸ்கூல்லேருந்து தான் வந்தேன். அன்பு சார் வந்து யூனிவர்சிட்டி, அவங்க சப்போர்ட் இல்லாமல் அது இவ்வளோ தூரம் வந்திருக்காது. கண்டென்ட் மூவி இது. தண்ணீரை பற்றின ஒரு படம். இது நார்த் மெட்ராஸில் நடக்கிற ஒரு கதைக்களம். ராதாரவி சார் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு படம். ஆண்டவர் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு அவர் மதுரையிலேருந்து இங்கே தண்ணி கேன் போட வந்தவங்க. ஸோ ஜான் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு சென்னையிலேயே பூர்வமாக தண்ணி கேன் போடுறவங்க. ஸோ இவங்களுக்கு 2 பேருக்கும் நடக்கிற கதை தான் இது. சத்யராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அது காட் ஆஃப் வாட்டர் வருண பகவான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதையை ஃபுல்லாக நாங்கள் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 நிமிஷம் சத்யராஜ் சாருடைய வாய்ஸ் வரும். ஸோ சத்யராஜ் சார் வந்து பண்ணோன்னே அதுக்கப்புறம் அந்த விஷுவல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சத்யராஜ் சாருக்கு. அப்புறம் யுவன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிருஷ்ணா சார் மூலமாக தான் யுவன் சார் அவங்க இது பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஜிவி சார், சைந்தவி மேடம், அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க சாங்ஸு. இது ஐம்பூதம், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த ஐம்பூதங்களை பற்றினா ஒரு 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 கதை தான் இது. இதில் வந்து நம்ம என்றைக்கு தண்ணியை காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சோமோ அன்னையிலேருந்தே அந்த இயற்கையோட சாபம் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் அந்த டேக்லைன், ஒன்லைன். தண்ணியை பற்றி இதில் சொல்லியிருக்கோம். வாட்டர், தண்ணி கேன் சென்னைக்குள்ளே நமக்குள்ளே 95, 93லேருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கேனோட பிஸ்னஸ் தான் எல்லாமே இன்றைக்கி. நல்ல சுத்தமான தண்ணி எங்கேயுமே கிடைக்கல ஆக்சுவலாக, அதுதான் உண்மை. படத்தில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை சேவ் பற்றி நிறையா சொல்லியிருக்கோம். தண்ணியால் வர பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம். எளிய மனிதர்கள் தண்ணி கேன் போடுவாங்களே, ஸோ எல்லாருமே வேலை பார்க்குறோம், எல்லாருமே கஷ்டப்படுறோம். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய லைஃப்பில் பார்த்த அது உண்மை சம்பவம் தான். ஸோ அதை வச்சு இந்த கதை நான் எழுதியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீரின்றி அமையாது உலகு. தேங்க்யூ, தேங்க்யூ.